உலகமே இந்த ஆர்டிக் பனி உருகுது அப்படின்னு கவலைப்பட்டுட்ருக்கானுங்க. ஆனால் டாப்பில் இருக்கிற சில பேர் மட்டும் ரொம்ப சைலண்ட்டாக பயங்கர குஷியாக இருக்கானுங்க. அது யாராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த பெரிய டெக் கம்பெனிஸ் ஆர் இந்த பவர்ஃபுல் நாட்கள் இதை சுற்றி இருக்கானுங்க பாருங்கள், இவனுங்க எல்லாமே. ஏன்னா இங்கே இருக்கிற இந்த ஆர்டிக் ஓஷனு, அப்புறம் இங்கே இருக்கிற இந்த பனி எல்லாமே ஒரு பெரிய ட்ரெஷர் செஸ்ட்டாக பார்க்குறானுங்க. ஏன்னா இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது சும்மா ₹1 ₹2 இல்லைங்க, சம் அரௌண்ட் லைக் $1 trillion உள்ள ஒர்த்துள்ள ரிசோர்ஸஸ் எல்லாம் உள்ளே இருக்கான். அது எந்த மாதிரி ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்குது, யார் யாரெல்லாம் சோ கால்ட் பிக் டேடிஸ் உள்ளே குதிச்சிருக்காங்க, எல்லாமே ஒரு சின்ன டீட்டெயில் அனாலிசிஸோடு பார்ப்போம் வாங்க. வரும் காலத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஏஐ சிப்ஸு, அப்புறம் கிரிப்டோ மைனிங் ரிங்ஸு, அப்புறம் சோ கால்டு பெரிய பெரிய வெப்பன்ஸு, இதோட எல்லா தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் கொட்டி கிடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ த கொஷன் இஸ், இந்த ஆர்டிக் அடுத்த குளோபல் பவரோட பேட்டில் ஃபீல்டாக ஒரு போர்க்களமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுக்கு இன்னொரு பேரும் வேறு வச்சுருக்காங்க, மாடர்ன் கோல்டு ரஷ்ஷா. ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, இந்த டாப் சயின்டிஸ்ட்டு, அதாவது ஜியோலாஜிக்கல் சர்வே சயின்டிஸ்ட் எல்லாமே ஒரு சில பல டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, 13% ஆஃப் தி வேர்ல்டு அன்டிஸ்கவர்டு ஆயில் எப்படின்னு தான் இருக்குன்றானுங்க. இது இல்லாமல் 30%, இது வந்து கிட்டத்தட்ட 13, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% அன்டிஸ்கவர்டு நேச்சுரல் கேஸஸ் வந்து இங்கேருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு செம்ம ஹைலைட்டான பாயிண்ட் என்ன தெரியுங்களா? கிட்டத்தட்ட 90 பில்லியன், எப்படி 90 பில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் எல்லாமே உள்ளேருந்து இருக்குது. அது மேசிவான கேஸ் ரிசர்வர்ஸ் ஹிடன் இப்போ நிறைய இருக்குதுன்னு சொல்கிறானுங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இப்போ இருக்கிற பிரச்சனையில் அந்த ஒரு பேரல்லிருந்து ஒரு க்ரூட் ஆயில் வந்து நீங்கள் ஒரு 350 டிகிரியில் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னா, எல்பிஜி கிடைக்கும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா பெட்ரோல் கிடைக்கும், அதுக்கப்புறமா நப்தா அப்படின்னு அது ஒரு கேஸ் கிடைக்குது, அதுக்கப்புறமா ஏஎஃப்டி ஃபியூல், அதை இந்த ஜெட்டுக்கெல்லாம் போடுவாங்க அது கிடைக்கும், அதுக்கப்புறமா தான் கிடைக்கும் டீசல், அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபியூல் ஆயில்னு சொல்கிறாங்க, அதாவது ஷிப்புக்கெல்லாம் போடுவாங்க அது, அதுக்கப்புறமா தார் கிடைக்கும், இந்த ரோட்டுக்கு போடுறோமே அந்த தார். இது வந்து ஒரு பேரலை வந்து நீங்கள் 350 டிகிரியில் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், 90 பில்லியன் பேரல்ஸ் அங்கே கிடைக்குதான். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி அந்த லீத்தியமு, கோல்டு, ரேர் அர்த் மெட்டீரியல்ஸு கொட்டி கிடக்குதாங்க இங்கே. சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோமே ஸ்மார்ட் ஃபோனில் ஆரம்பித்து அடுத்த எலக்ட்ரிக்கல் கார் வரைக்கும் அதுக்கான இது எல்லாமே இங்கேருந்து தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு செமையான பாயிண்ட் என்ன தெரியுங்களா? இப்போ எப்படி இந்த ஆயில் யார் எந்த நாட்டுக்கிட்ட இருக்கோ அவங்க தான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோலில், மொத்த வேர்ல்டையும் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அப்படின்னு இப்போ ஒரு பெரிய போரே போயிட்டுருக்குதோ, அந்த மாதிரி வரும் காலத்தில், எப்படி வரும் காலத்தில் இங்கே இருக்குது பாருங்கள், இதை சுற்றி இந்த ஐஸை எவன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறானோ அவன் தாங்க ஃப்யூச்சரு. இதில் இருக்கிற எனர்ஜி மட்டும் இல்லை, இதுக்குள்ளே இருக்கிற பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸு, இந்த சிப்பு ஃபவுண்டரிஸு, அப்புறம் இந்த கோல்டு வெதர் மிலிட்ரி டெக்கு, எக்கச்சக்கமாக. இதுக்கு பேர் தான் வந்து அடுத்த ஜாக்பாட் எவங்கிட்ட இருக்க போதோ தெரில இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன ப்ரோ பனிக்கும் ஏஐக்கும் என்ன ப்ரோ லிங்க்குன்னு. லாஜிக் வெரி சிம்பிளுங்க. ஏஐயோ இல்லை கிரிப்டோ ரிங்ஸோ இதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு டேட்டா சென்டர்ஸ் தேவைப்படுது. அதுவும் டேட்டா சென்டர்ஸ்னால் சின்னதாக இல்லைங்க, பல கிலோமீட்டருக்கு இருக்கும் அந்த டேட்டா சென்டர்ஸ். அந்த மிஷின் வந்து பங்கமாக ஹீட் ஆகும். அந்த ஆர்டிக்கில் ஒரு ஃப்ரீ கூலிங் இருக்குது. அப்புறம் அந்த கேஸை வச்சு ஒரு சீப்பாக பவர் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இங்கே ஐஸ் மெல்ட் ஆகிறத பற்றி யாரும் கவலைப்படலை. அங்கே எப்போ போய் சர்வரை வைக்கலான்னு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஹைலைட்டான காமெடியே இதுதான். இப்போ என்னென்னா, இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு இப்போது அடிச்சுக்க போகிறாங்க. இதில் யார் யாரெல்லாம் மெயினாக இருக்கா? மெயினாக இங்கே ரஷ்யா இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, நம்ம பேர் இங்கே ஒரு தலைகுது, இங்கே ஒரு யூஎஸ்கிறான், இங்கே கெனடா, இங்கே போதாக்கு வரைக்கும் இங்கே நார்வே இருக்குது. இதுக்கு மெயினாக இங்கே வந்து ஒரு க்ரீன்லேண்ட், அதாவது டென்மார்க்கில் இங்கே ஒருத்தன் இருக்கான். இங்கே ஆல்ரெடி ஒரு சின்ன மைனிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அது யாருன்னு நான் போக போக சொல்கிறேன். இதில் ஒரு சூப்பரான விஷயம்னா, இங்கே இருக்கிறத பார்த்தீங்களா ஒரு பெரிய தலை. இந்த பெரிய தலை ஆல்ரெடி ஒரு 50 மிலிட்ரி பேஸை ஆல்ரெடி அவர் உள்ளே இறக்கியாச்சு. ஏன்னா ரஷ்யா தான் வந்து கோஸ்டலோட ஆர்டிக்கோட பெரிய கோஸ்டல் லைனை வந்து அவர் தான் பார்டரை ஷேர் பண்ணுறாரு.
ஓகேங்களா. இவன் சும்மா இல்லை, இவனும் நேட்டோவும் சும்மா இல்லை. இவனும் மிலிட்ரி வெப்பன்ஸை பேஸ் எல்லாமே உள்ளே இறக்கிட்டான். உள்ளே இறக்கிட்டு இப்போ இதில் ஆட்டத்திலேயே இல்லாத ஒருத்தன் யார், நம்ம சைனாக்காரன். அவன் என்னன்றான், பெரிய பெரிய தலைகளுக்கெல்லாம் உள்ளே ஃபண்டு பண்ணி அந்த ஃபண்டு மூலிமா இது வந்து நியர் ஆர்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்போ உள்ளே வரான். அப்போ ஆட்டம் எந்த அளவுக்கு சூடு பிடிக்கும்னு பார்த்தீங்களா. இதுக்காடா இத்தனை பேர் அடிச்சிக்கிறேன்னு கேட்டால் வெரி சிம்பிளுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஐஸ் மட்டும் மெல்ட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், இங்கே வந்து ஷிப்பு ரூட்டு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 40% எல்லாருக்குமே இல்லை மற்ற நாட்டுகள் கம்மியாகும். சரிங்களா. இன்னொன்று இந்த லாஜிஸ்டிக்ஸ், அதாவது இங்கேத்திக்கு அங்கேத்திக்கு இங்கேன்னு போயிட்டு வரதுக்கான போக்குவரத்து எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும். இன்னொன்று பெரிய பெரிய டேட்டா கேபிள்ஸ் கொஞ்சம் ஈஸியாக போட்டுக்கலாம். இது எல்லாமே பண்ணலாம். ஆனால் இங்கேயும் ஒரு பெரிய ஆப்பு இருக்குது. இந்த ஆர்டிக்கை யார் சொந்தம் கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ரிசோர்ஸும் அண்ட் புதுசாக ஒரு குளோபல் ட்ரேட் ரூட்ஸ், அதாவது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி ஸ்டேர் ஆஃப் ஹார்மோஸில் பார்த்துட்ருக்கோமோ அந்த மாதிரி இங்கே ஒரு பெருசாக ஒன்று வரப்போகுது. பிளாக் ராக் உலகத்திலேயே லார்ஜஸ்ட் அசட் மேனேஜர் இவங்க தாங்க. கிட்டத்தட்ட ஒரு $10 ட்ரில்லியன் அசட் உள்ள ஒரு கம்பெனி. இவங்க வேரியஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறையெல்லாம் பேச முடியாது. அண்ட் செகண்ட் உள்ளே போயிருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க இந்த லிஸ்ட்டில், இந்த வேன்கார்ட். இவங்களும் வந்து ஒரு இந்த ஆர்டிக்கில் ஒரு 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 மினரல் எக்ஸ்போஷருக்கோசரம் ஒன்று போயிருக்காங்க. அண்ட் தேர்ட், ஆக்சுவலி இவனெல்லாம் மனுஷன் லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாதுங்க. ஏன்னா இவன் பண்ண விஷயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அது நிறைய விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகிட்டுருக்குது. இவன் உலகத்தில் ஜனங்க தொகையே இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறான் பில்கேட்ஸ். இவனோட ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி இங்கே க்ரீன்லேண்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களை வந்து எர்த் மைனிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி இது ஸ்டார்ட் பண்ணி இருக்கும் ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அவனும் உள்ளே இறங்கிட்டான். அண்ட் இவங்கெல்லாம் இறங்கும் போது நம்ம பாதி நேரத்தில் அவர் அர்த்லேயே இருக்க மாட்டார், மாசு அங்கங்கே சுற்றி நிற்பார். நம்ம எலான் மஸ்க் அவரும் வந்து ஒரு பேட்ரி செயினுக்கோசரம் அவரும் உள்ளே இறங்கியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் பாருங்கள், இப்போ இருக்கிற மீடியா எல்லாமே இந்த வார்லேண்ட்ஸ் அது இதுன்னெல்லாம் காட்டிகிட்ருக்காங்க. பட் சைலண்ட்டாக சம்பவம் பண்ணுகிறது இங்கே ஐஸில் தான். ஏன்னா பல மினரல்ஸ் வந்து இங்கே இந்த பனிக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அதுவும் முக்கியமாக மெயினாக வந்து வர மாடர்ன் டெக்னாலஜிக்குனா என்ன தேவைப்படும்னா மெயின் லீத்தியம், அதாவது எலக்ட்ரிக்கல் பேட்ரிஸ், அப்புறம் சில செமிகண்டக்டர் சிப்ஸுங்க, கொஞ்சம் அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸ்க்கு. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே எதுக்குன்னா எல்லாமே இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ், அந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸோட அந்த மிலிட்ரி சிஸ்டம் தான். ஸோ இப்போ வருங்காலத்தில் பாருங்கள், எப்போது நம்ம ரொம்ப அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு ரொம்ப நம்ம டிபெண்ட் ஆகிறோமோ அப்போது இங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ் தான் அது ஒரு பெரிய பூதாகரமாக ஒரு ஜெய்ஜான்டிக்காக வந்து நிற்க போகுது. அண்ட் விச் மேக்ஸ் ஆர்டிக் ஈவன் மோர் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டண்ட். நம்ம யூஸ் பண்ணுற இந்த பெட்ரோல் டீசல்னால தான், இந்த கிளைமேட் சேஞ்ச்னால தான் ஏதோ கொஞ்சம் பனி உருகுது போலையே அப்படின்னெல்லாம் பார்த்தீங்களா. இப்போ என்னடானா இந்த ஐஸ் உருகுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்கிற சில மெட்டீரியலை வச்சு இந்த க்ரீன் எனர்ஜி, அதாவது இந்த ஈவி கார்ஸ் அதை பண்ண போகிறாங்களாம். செம்ம ஒரு காமெடியாக இல்லை இது. ஒரு பக்கம் நேச்சரை டெஸ்ட்ராய் பண்ணி இன்னொரு பக்கம் நம்ம நேச்சரை சேவ் பண்ண போகிறோம். வாவ். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த இந்த வாருக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன் ஒன்று வச்சுருப்பானுங்க. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு க்ரைசிஸ், அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஒரு ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஸ்டோரி ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும், இதுக்காக தான் அப்படின்னு. ஆனால் இது மூணுமே இங்கே இருக்குது. அதாவது வருங்காலத்தில் போர் வந்தால் இது மூணுத்துக்குமே இங்கே இருக்குது. கேட்டால் நாங்கள் வந்து சேவ் தி பிளானட், அதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்வானுங்க. இந்த பனி பாறை பெரிய பெரிய மலையெல்லாம் இனிமேல் அது இருக்குமான்றது சந்தேகம்தாங்க. ஏன்னா உலகத்திலேயே இது ஒரு பெரிய மைய புள்ளியாக மாறப்போகுது. அது எதுக்கெல்லாம் மைய புள்ளியாக மாறப்போகுதுன்னா எனர்ஜி, அப்புறம் டெக்னாலஜி, கிளைமேட் சேஞ்சு, மெயினாக வந்து குளோபல் பவர் பாலிட்டிக்ஸ் சென்டராக மாறப்போகுது. பல்லாயிரம் வருஷம் பல தலைமுறைக்கு இருந்த ஒரு பனிமலை
இனிமேல் அது இருக்குமா தெரியாது. நம்ம வடிவேல் சார் சொன்ன மாதிரி கிணத்த காணுண்டா அப்படின்ற மாதிரி இங்கேருந்து மலை இப்போ இருக்குமான்னு தெரில. என்ன பண்ண போகிறான்னு புரியல. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு ஒரு சின்ன கொஷின். இந்த ஆர்டிக் சென்டர் அடுத்த ஜியோ பாலிட்டிக்ஸ் கான்ஃப்ளிக்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த இந்த ஐஸ், பனிமலை, இதை சுற்றி ஒரு பெரிய அரசியல்லாம் போயிட்டுருக்கு இல்லைங்களா? இதில் இன்னொன்று ஆபத்தான விஷயம் என்னென்னா, இந்த தண்ணினால் நிறைய ஒரு 2 விஷயம் பெருசாக பாதிக்க போகுதுங்க. ஃபஸ்ட், டேட்டா சென்டர் ஃபார் ஏஐ. இது நம்ம வீட்டில் வந்துட்டுருக்கிற டேப்பில் வந்துட்டுருக்கிற தண்ணியை கம்ப்ளீட்டாக எடுத்து போகுது. இது முக்கியமாக இந்த டேட்டா சென்டர் எங்கெங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குதோ அங்கே எல்லாருமே பழைய மாதிரி தோண்டி எடுத்துகிட்டு வெளியில் போய் டேங்கர் லாரி வந்தோடனே தண்ணி பிடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இன்னொன்று எல் நியோன், அதாவது கிரவுண்ட் லெவல் வாட்டருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்க போகுது வெகு சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன்டா இந்த மாதிரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது சரியான மழை இல்லாதனால. ஸோ இந்த 2026 யாருக்கு ரொம்ப பெரிய பாதிப்புனா நம்மளை சுற்றி இருக்கிற ஃபார்மர்ஸ் தான். கண்டிப்பாக விவசாயம் பண்ணிகிட்ருக்க இப்போ அடுத்த ஆச்சு ஏப்ரலில் அறுவடை பண்ண போகிற எல்லாருக்கும் தண்ணி அப்போதைக்கு வரைக்கும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க, நிறைய கிணறுல இந்நேரத்துக்கு தண்ணி வற்றிருக்கும். இந்த 2 ஆபத்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. இன்னும் ஒரு 3 வருஷம், இன்னொரு 3.5 வருஷத்துக்குள்ளே மேஜர் சிட்டிஸில், அதாவது இப்போ மும்பையில் ஆல்ரெடி அமேசானோட ஒரு பெரிய டேட்டா சென்டர் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வைசாக்கில், விசாகப்பட்டினத்தில் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் டவுன் சவுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அடுத்து ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஒன்று டேட்டா சென்டர் ஆஃப் ஏஐ, இது தண்ணி என்ன பாதிக்க போகுது. அப்புறம் எல் நியான், இதை பற்றி. இது 2 பற்றியும் ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் ஏஐ அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் புரிஞ்சுக்கிறேன். போன வீடியோவுக்கு நிறைய பேர் ஐஸ்ன்னு டைப் பண்ணி எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஏஐ சிப்ஸு, இவி வெஹிக்கல்ஸு, இது எல்லாமே அந்த ஆர்டிக் அந்த ஐஸில் இருந்தால் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வரலாம். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நான் சொன்ன மாதிரி ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு வீடியோ கன்ஃபார்மாக பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.